ஓம் சிவாய நமக. ஓம் குரு பகவானை போற்றி. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று ஜோதிடத்தில் ஒருவர் ஜாதகத்தில் மீன ராசி, அந்த மீன ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பகவான் 5ஆம் வீட்டில், இந்த மீன ராசிக்கு 5ஆம் வீட்டில் உச்சம் பெறும் பட்சத்தில் அந்த குரு பகவான் அதிசாரமாக ஜூன் 2, 2026 அந்த குரு பேச்சு இருக்கையில் அந்த 2026 அந்த வருடம் இவர்களுக்கு பொற்காலமாக இருக்குமா, வளர்ச்சி நோக்கி இருக்குமா, இல்லைன்னா இவருக்கு பட்ட கஷ்டத்துக்கு பலன் கொடுக்குமா, கொடுக்க மாட்டாரா அந்த குரு பகவான் என்று இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் நண்பர்களை. தற்போது அந்த குரு பகவான் வக்ர நிலையில் உள்ளார். கேந்திர ஸ்தானத்தின் மிதுன ராசியில் வக்ர நிலையில் இருப்பதால் அவருக்கு கிடைக்கக்கூடிய அந்த மீன ராசிக்கு கிடைக்கக்கூடிய பலனை எதுவும் கிடைக்காத நிலையில் இருப்பதை பார்க்க முடியும். ஏனென்றால் வக்ரம் அவர் மார்ச் 11ஆம் தேதிக்கு பிறகு 2026 மார்ச் 11ஆம் தேதிக்கு பிறகு அவர் வக்ர நிலையிலிருந்து விடுபட்டு நேரடி பயணத்தில் செல்வார். அவர் பயணத்தை தொடங்க செய்வார். அதன் பிறகு ஜூன் 2, 2026 தேதி அதிசாரமாக கடகராசி உச்சம் பெறுகிறார் நண்பர்களே. அந்த உச்சம் பெறும் பட்சத்தில் அந்த மீன ராசிக்கு என்னென்ன நன்மைகளை செய்வார் என்பதை பார்ப்போம். மீனராசி என்பவர்களாக நீங்கள் இதுவரை கடந்த காலத்தில் மிகப்பெரிய துன்பமும் துயரமும் கஷ்டமும் மனதில் வலிகளும் நிறைந்தவர்களாக நீங்கள் இருப்பீர்கள். உங்கள் வாழ்க்கையை ஒரு புரட்டி போட்டிருக்கும் நண்பர்களே. இதுவரை கஷ்டம் இது உங்கள் வாழ்க்கையே ஒரு போர்க்காலமாக இருக்கும். ஏனென்றால் நீங்கள் தற்போது ஜென்மச்சனி பிடியில், சனி பகவான் பிடியில் இருக்கிறீர்கள் நண்பர்களே. அதனால் மிகப்பெரிய கஷ்ட காலமாக இருக்கும். ஆனால் உங்களுக்கு மீனராசி நண்பர்களே, உங்கள் மீன ராசிக்கு தனக்காரகன், புத்திர காரகன், சிந்தனை அறிவாற்றலுக்கு சொந்த காரகன் அந்த குரு பகவான், அதற்கு உரிய கிரகமான அந்த நவகிரகங்களில் ஒன்றான அந்த குரு பகவான் உங்கள் வீட்டுக்கு 5ஆம் வீட்டில் உச்சம் பெறும் பட்சத்தில் மிகப்பெரிய யோகத்தையும் செய்து விடுவார் நண்பர்களே. அந்த 5ஆம் வீட்டில் உச்சம் பெற்று அந்த ஜூன் 2ஆம் தேதி உச்சம் பெறுகிறார். அதன் பிறகு ஜனவரி 1ஆம் தேதி இந்த 5 கிரகங்களும் இந்த இடத்தில் 18/1/2026 தேதி இந்த 5 கிரகங்களும் இங்கு சங்கமம் ஆகும் பட்சத்திலும் உங்களுக்கு ஒரு நன்மையை செய்வார்கள். ஏனென்றால் இந்த வீட்டுக்கு பாவியும் லாபஸ்தானத்தில் அந்த வீட்டுக்கு யோகாதிபதி 1 இந்த வீட்டுக்கு தனஸ்தானாதிபதியும் உச்சம் பெறுகிறார். இந்த வீட்டுக்கு 5 குடியனும் இந்த இடத்துல உட்காந்துறார். இந்த வீட்டுக்கு 6 குடியன் வந்தாலும் 11ஆம் லாபஸ்தானத்தில் உட்காரும் பட்சத்தில் அவர் கெடுபலனை செய்ய மாட்டார். லாபம் ஒரு தீய வீட்டில் உட்காரும்போது அது கிட்டிடும் ராஜயோகமாக கொடுப்பார். லாபஸ்தானம் அந்த தீயகர்கள் உட்காரும் பட்சத்திலும் அந்த லாபஸ்தானத்தில் ஓரளவு 50% வேலை செய்யும். உங்களுக்கு அந்த லாபத்தை கொடுக்கக்கூடிய பட்சத்தில் இருப்பார்கள். ஆகையால் நண்பர்களே, இந்த வீட்டுக்கு இந்த குரு பகவான் உச்சம் பெற 5ஆம் வீட்டில் உட்கார்ந்து இந்த ஜூன் 2ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு இந்த வக்ரநிலையிலிருந்து விடுபட்டு அவர் தனது அதிசாரமாக அவர் ஜூன் 2, 2026 தேதி உங்களுக்கு பயிற்சி ஆகிறார் நண்பர்களே. அந்த பயிற்சி உச்சம் பெற்றிருக்கும் பட்சத்தில் 5ஆம் இடத்தில் உட்கார்ந்து 5, 7, 9ஆம் பார்வை இந்த வீட்டுக்கு உங்கள் வீட்டுக்கு 5ஆம் வீட்டில் உட்கார்ந்து அந்த வீட்டுக்கு உட்காந்து உங்களுடைய இந்த வீட்டுக்கு 5ஆம் பார்வை இதை பார்ப்பார். இந்த விருச்சிகர் உங்கள் வீட்டுக்கு பாக்கியஸ்தானத்தை பார்ப்பார், உங்கள் வீட்டுக்கு லாபஸ்தானத்தை பார்ப்பார், உங்கள் வீட்டையும் பார்ப்பார். ஆகிய அந்த 3 இடம் பாக்கியஸ்தானத்தையும் லாபஸ்தானத்தையும் உங்களுடைய லக்னம் ராசி என்று சொல்லக்கூடிய அந்த மீன ராசியை பார்ப்பதால் மிகப்பெரிய ஒரு பொற்காலமும் வளர்ச்சி நோக்கி செல்வதையும் பார்க்க முடியும் நண்பர்களே. மீனராசிகளே, குருவின் ஆட்சி வீடாகும், அது குருவின் சொந்த வீடாகும். அந்த சொந்த வீட்டை பார்க்கும்போது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி கொடுப்பாங்க நண்பர்களே. கடந்த காலத்தில் இதுவரை நீங்கள் அனுபவித்த கஷ்டங்கள், கடன் பிரச்சனைகள் அனைத்தும் முற்றுப்புள்ளி வைத்து விடுவார். உங்களுக்கு கடனிலிருந்து உங்களை மீட்டு உங்கள் குடும்பத்தை வளர்ச்சி நோக்கி எடுத்து செல்வார். எந்த ஒரு மாற்றமும் இல்லை நண்பர்களே. இதுவரை இருந்த மனக்கசப்புகள் அனைத்து விலகும். உங்களுக்கு பதற்றமும் விலகும், தடைகளும் உங்களை விலகக்கூடிய காலகட்டத்தை பார்க்க முடியும். அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் இந்த குரு பகவான் நண்பர்களே. அந்த கஷ்டத்திலிருந்து நீங்கள் விலகி நீங்கள் நன்றாக வாழ்வதை உங்களுக்கு உணரக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்க போகிறது. வருகின்ற புத்தாண்டு உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி கொடுத்து உங்களை சகல சௌவாக்கியம் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நீங்கள் உங்களை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிற நண்பர்களே. இந்த 2026 அந்த புத்தாண்டு உங்களை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. உங்கள் மனதில் ஒரு புத்துணர்ச்சி கண்டிப்பாக ஏற்பட்டு தரும். சந்தோஷம், மகிழ்ச்சியும் குறைவில்லாமல் கண்டிப்பாக இருக்கும் நண்பர்களே. இதுவரை தூக்கம் இல்லாமல் கஷ்டப்பட்டு இருந்திருப்பீர்கள். அவர்களெல்லாம் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு
தூக்கமாகி மிகவும் ஒரு சந்தோஷ புத்துணர்ச்சி உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டு நன்றாக உறங்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கக்கூடியதை பார்க்க முடியும். இனி அப்படிலாம் இருக்காது நண்பர்களே. அந்த குரு பார்வையால் உங்களோட சொந்த வீட்டை பார்க்கும் பட்சத்தில் அவர் கண்டிப்பாக மிகப்பெரிய பலனை கொடுத்தே தீர்வார். உங்கள் வாழ்க்கையை வளர்ச்சி நோக்கி எடுத்து செல்ல ஒரு பாக்கியம் கிடைத்தே தீரும் உங்களுக்கு. உங்களை நோக்கி வருகிறது இந்த இனிய புத்தாண்டு நண்பர்களே. 2026 கண்டிப்பாக இந்த 2026 ஜூன் மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதற்கு பிறகு உங்களுக்கு ஒரு பொற்காலம் ஏற்பட்டே தீரும். இதுவரை பட்ட அவமானத்துக்கு பலன் கண்டிப்பாக கிடைத்தே தீரும் உங்களுக்கு நண்பர்களே. ஆனால் இவ்வளவு பிரச்சனையிலும் உங்களுக்கு ஒரு பிரச்சனை, உங்களுக்கு உங்கள் ராசிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஜென்மச்சனி பிடியில் நீங்கள் இருக்கிறீர்கள். இதுவரை விரியச்சனி பிடியிலிருந்து நீங்கள் நிதி நெருக்கடியும் பல கஷ்டங்களும் பல துன்பங்களும் துயரங்களும் பல தனப்பிரச்சனையும் அனைத்தும் நீங்கள் 2.5 வருட காலம் நீங்கள் கடந்து வந்திருந்தாலும் மறுபடியும் 2.5 வருட காலம் ஜென்மச்சனி சனி பகவான் இப்படி நீங்கள் இருப்பதால் அந்த சனி பகவான் உங்களுக்கு அந்த 7 நாட்டு சனி பகவான் தசை நடந்து கொண்டிருக்கிற நண்பர்களே. இந்த ஜென்மச்சனி முடிந்தாலும் அதன் பிறகு ஒரு 2.5 வருட காலம் நீங்கள் பாதச்சனியில் மாட்டிக்கொள்வீங்க நண்பர்களே. ஆகையால் இந்த 12 வருட காலமும் உங்கள் சனி பகவான் இப்படி நீங்கள் இருப்பதால் மிகவும் ஒரு கஷ்ட காலமாக உங்களுடைய காலகட்டம் நகர்ந்து கொண்டு இருக்கிறது நண்பர்களே. இந்த மீன ராசியை சனி பகவான் இந்த மீன ராசிக்கு விரயச்சனியில் பொருளாதார நெருக்கடி பண விழுக்கம் அதிக அளவு உங்களுக்கு தேவையில்லாத பொருளாதார இழப்பு கண்டிப்பாக ஏற்பட்டிருக்கும். கண்டிப்பாக கொடுத்துருப்பார்கள். அதில் எந்த ஒரு மாற்றமும் எதுவும் மறைக்கக்கூடியது எதுவும் இல்லை நண்பர்களே. மன உளைச்சலும் ஏற்பட்டிருக்கும். உங்களுக்கு எதிர்பாராத செலவுகள் அதிகமாக கொடுத்துருப்பார்கள். சந்தோஷம் இந்த 2.5 வருட காலமும் சந்தோஷமின்றியே நீங்கள் இருந்திருப்பீங்களா. மனக்குழப்பம், எதை செய்தாலும் ஒரு குழப்பத்தில் இருந்திருப்பீங்கள். எதை செய்தாலும் எந்த ஒரு நல்ல காரியம் செய்தாலும் தாமதமாக முடிவதையும் பார்த்துருப்பீங்கள். உடல் பிடிகள் ஏதோ ஒன்று நீங்கள் மெடிசன் அப்பப்போ அந்த பிரச்சனை உடலில் ஏதோ ஒரு பிரச்சனை மெடிசன் எடுக்கக்கூடிய காலகட்டமும் கொடுத்துருப்பார்கள். ஆனால் இந்த விரியச்சனி முடிந்த நடைமுறையில் உங்களுக்கு ஜென்மச்சனி இருப்பதால் மன அழுத்தம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் நண்பர்கள். இப்போ நடக்கின்ற காலகட்டத்தில் உங்களுக்கு மன அழுத்தம் அதிகமாக இருக்கும். உடலில் ஒரு பிரச்சனை கொடுத்தே தீர்வார். உங்களுக்கு நிதி சிக்கலை கண்டிப்பாக ஏற்படுத்துவார் நண்பர்களே. உங்களை நோக்கி ஒரு அவமானம் வந்து கொண்டு இருக்கிறதுங்களா. அந்த அவமானம் ஆல்ரெடி ஏற்பட்டுக்கணும். இல்லைன்னா அந்த அவமானம் ஏற்பட்டே தீரும். இந்த 7 நாட்டு சனி அந்த சைடு நீங்கள் பிடியிலிருந்து தப்பிக்க இயலாத நண்பர்களே. இந்த அவமானம் ஏற்பட்டே தீரும். படிப்பில் தடை உண்டாகி படிப்பவர்கள்லாம் தடை கண்டிப்பாக உண்டாகும். மேல் படிப்பு படிக்கும் ஆசைப்படுறவர்கள்லாம் நமக்கு ஏதோ ஒரு தடையில் மாட்டிக்கொண்டு சிக்கிக்கொண்டு அந்த மேல் படிப்பு படிக்க முடியாததையும் பார்க்க முடியும். திருமண பிரச்சனை கண்டிப்பாக கொடுத்திருப்பார்கள். திருமணம் ஆகாதவர்கள் வரம் தள்ளி போவதை அனைத்தும் நீங்கள் பார்க்க முடியும். வீடு கட்டுத்தல், வீடு குடி போடுதல், சந்தோஷமான நிகழ்ச்சி எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் அந்த நிகழ்ச்சிகள் தள்ளி போவதும் தடங்களும் தாமதம் ஏற்படுவதை கண்டிப்பாக உங்களால் பார்க்க முடியும் நண்பர்களே. அனைத்து தடையும் ஏற்பட்டே தீரும். உங்களுக்கு அந்த சனி பகவான் கொடுத்தே தீர்வார் உங்களுக்கு. இதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அப்படியே இந்த சந்தோஷமான நிகழ்ச்சி யாருக்காவது நடந்து விட்டாலும் இந்த குடும்பத்தில் உங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களை உங்கள் குடும்பத்தை உறவினர்களே அதை சார்ந்தவர்களை சண்டை சச்சரவுகளை ஏதோ ஒரு சண்டை சச்சரவு கொடுத்து அதையும் நொறுக்கும்படி உங்களுடைய நிம்மதியை கெடுக்கும்படி கண்டிப்பாக ஒரு பிரச்சனை கொடுத்தே தீர்வார் நண்பர்களே. இந்த அளவுக்கு ஒரு பிரச்சனை கொடுப்பார் உங்களுக்கு. இதில் எந்த ஒரு மாற்றம். ஏன்னா இந்த சனி பகவான் உங்களுக்கு ஜென்மச்சனி இப்படியில் இருப்பதால் நீங்கள் மிகப்பெரிய துன்பத்துக்கு ஆளாவீர் நண்பர்களே. இந்த 7.5 வருட காலமும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு துர்பாக்கியமும் துன்பங்களும் நேர்ந்த வாழ்க்கையை கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக மாறப்போகிறது. ஏனென்றால் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு கண்டிப்பாக வருகின்ற அந்த 2026 குரு பயிற்சி உங்களுக்கு அந்த தாக்கத்திலிருந்து விடுவித்து அந்த குரு பகவான் உங்களுக்கு ஓரளவு நன்மை செய்வார். அந்த தாக்கத்தை குறைக்கும் வல்லமை படைத்தவர் அந்த குரு பகவானே ஆவார் நண்பர்களே. நீங்கள் இதுவரை பட்ட கஷ்டமும் துன்பமும் துயரமும் வலிகளும் குடும்ப பிரச்சனையும் குடும்ப விரிசலும் குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்வதும் குடும்பத்த உங்களுடைய நட்பு வளாகத்திலும் உங்களுடைய சார்ந்த உறவினர் வளாகத்தில் உங்களை மதிக்காத ஒரு கெட்ட பேர் உங்களை ஒதுக்கி வைக்கக்கூடிய ஒரு காலகட்டமும் நேரப்படும். நிதி நெருக்கடி கொடுத்து உங்களை நன்றாக உங்களோட உறவோடு உங்களுடைய சந்தோஷமாக நட்புறவுகள் இருந்தவர்களெல்லாம் உங்களை பிரியக்கூடிய காலகட்டத்தையும் பார்க்க முடியும். நிதி நெருக்கடி ஏற்பட்டு நீங்கள் உங்கள் குடும்பத்தை விட்டு வெளி உலகத்தை செல்ல வெளியூர் ஊரிலோ வெளி ஸ்டேட்டிலோ மாநிலத்தில் இருப்பதையும் பார்க்க முடியும். அவ்வாறு இருந்தாலும் அங்கேயும் நிம்மதியாக ஒரே சொந்த ஊரில் இருந்தால் மிகப்பெரிய சிக்கலை சிந்தனை மிகப்பெரிய ஒரு சொல்லுக்கு ஆளாகி நீங்கள் ஒரு தீய
பெயரை எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தை சனி பகவான் கொடுத்தே தீர்வார் நண்பர்களே. எந்த ஒரு மாற்றமும் இல்லை. உங்களுடைய உடல் பிணிகளையும் உபாதைகளும் ஏற்பட்டே தீர உங்கள் மனசளவும் நொந்து போய் நீ மிகவும் கஷ்டப்பட காலகட்டமாகும். உங்களை வீட்டில் உங்கள் தாய் பையன் ஜாதகத்தில் இந்த மீனராசியாக இருந்தாலும் தாய் தந்தை பிரிவதையும் பார்க்க முடியும். தாய் தந்தை குடும்பத்தில் சண்டை சச்சரவு இருப்பதையும் பார்க்க முடியும். இல்லைனா ஊரை விட்டு வெளியூரில் இருப்பதையும் பார்க்க முடியும். நீங்கள் அந்த அளவு ஒரு துர்பாக்கியம் உங்களுக்கு ஏற்பட்டே தீர்ந்தீர்களே. ஆனால் இந்த குரு பகவான் உச்சம் பெறும் பட்சத்தில் இந்த கடக ராசியில் 12 வருடத்துக்கு ஒரு முறை உச்சம் பெறும் பட்சத்தில் அந்த குரு பகவான் உங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு நன்மை செய்யாமல் விட்டு விடுவார்களே, கண்டிப்பாக செய்வார். ஏன்னா அவருடைய ராசி ஜென்ம சனியில் அந்த சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறார். அந்த உட்கார்ந்திருக்கும் நிலையில் அந்த குரு பகவான் உச்சம் பெற்று அந்த சனி பகவானை பார்க்கும் பட்சத்தில் அந்த சனி பகவானையும் பார்ப்பார். அந்த சனி பகவான் வீடான 7ஆம் வீடான அந்த மகரத்தையும் பார்ப்பார். அந்த சனி பகவான் அந்த குரு பகவான் 5ஆம் வீட்டிய அந்த விருச்சிகத்தையும் பார்ப்பார். அதில் பாக்கியஸ்தானத்தையும் அந்த மீனராசிக்கு பாக்கியஸ்தானத்தையும் மீனராசிக்கு லாபஸ்தானத்தையும் மீனராசிக்கும் தன்னுடைய ராசி மீன ராசியும் தன்னுடைய அந்த குரு பகவானின் ஆட்சி வீடான அந்த வீட்டையும் பார்ப்பதால் மிகப்பெரிய அந்த தோஷத்தை அந்த சனி பகவான் பிடியிலேருந்து நீங்கள் விலகுவதை பார்க்க முடியும். அந்த 2026 ஜூனிலேருந்து அந்த 2026 முடியும் காலகட்டத்தில் வந்து நீங்கள் இழந்து போன வாழ்க்கையில் முன்னேற்ற நிம்மதி இல்லாத இந்த வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு பாக்கியம் கொடுப்பார் அந்த குரு பகவான் நண்பர்களே. நீண்ட நாட்களாக இருந்த குழப்பங்களை தெளிவாகும் ஒரு ஆற்றலையும் கொடுப்பார் அந்த குரு பகவான். குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாமல் இருந்த அந்த ஒற்றுமையும் கண்டிப்பாக கூடக்கூடிய ஒரு பாக்கியம் கொடுப்பார் அவர். வேலை தேடுபவர்கள், வேலை இல்லாத எவ்வளோ கஷ்டப்படுபவர்கள், வேலை இல்லாத அலைவர்களெல்லாம் கண்டிப்பாக அந்த வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தியும் வேலையும் கொடுப்பார். அவர் கொடுக்க செய்வார். அந்த ஏன்னா ஒரு பதவி உயர் பதவியில் சாதாரண ஒரு பதவியில் உயர் பதவி கிடைக்கக்கூடிய அந்த பாக்கியமும் கிடைக்கும். முதலீட்டு செய்வர்கள்லாம் இதுவரை தோல்வி அந்த சனி பகவானின் தசை முழுவதும் தோல்வியில் இருக்கும். அந்த குரு பகவான் பார்க்கும் பட்சத்தில் நீங்கள் அந்த தோல்வியிலேருந்து இதுவரை இழந்ததில் திரும்பி உங்களை கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பார் நண்பர்களே. வருமானம் இதுவாக உயரக்கூடியதையும் வளர்ச்சி நோக்கி செல்வதையும் பார்க்க முடியும். சேமிப்பு உங்களுக்கு அதிகரிக்கும். கண்டிப்பாக தேவையற்ற செலவுகளை நீங்கள் கட்டுப்படுத்தினால் நல்ல ஒரு பலனை நீங்கள் எதிர்பார்க்க முடியும் நண்பர்களே. திருமணத்திற்கு தடையாக இருந்த விஷயங்கள் அனைத்தும் உடைத்தறித்து உங்களுக்கு திருமணமும் நடக்கக்கூடிய ஒரு பாக்கியமும் கிட்டும் நண்பர்களே. ஏன்னா அந்த மீன ராசிக்கு லாபஸ்தானம், அந்த திருமண ஸ்தானத்துக்கு லாபஸ்தானத்தில் அவர் உட்கார்ந்துருக்காங்க. அந்த திருமண தடைகளும் உடைத்தெறிந்து உங்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் அவர். அந்த லாபஸ்தானத்தை பார்ப்பதால் யாரோருக்கு ஒருவருக்கு திருமணம் ஆகி டிவோர்ஸ் ஆனவங்களும் திருமணம் ஏற்படக்கூடிய ஒரு பாக்கியத்தையும் கொடுப்பார் அந்த குரு பகவான் நண்பர்களே. திருமணம் பேச்சு எடுத்தாலே ஒரு பிடிக்காதவர்களும் கண்டிப்பாக அந்த குரு பகவான் பார்க்கும் பட்சத்தில் ஏதோ ஒரு அவங்க மனசளவும் ஒரு புத்துணர்ச்சி சந்தோஷம் ஏற்பட்ட அந்த திருமணமும் சந்தோஷமும் ஏற்படுவதையும் பார்க்க முடியும். தாம்பத்திய உறவில் புரிதல் இல்லாமல் இருப்பவங்க கண்டிப்பாக அந்த தாமத்தி ஒரு சுகத்தை ஏற்படுவதையும் பார்க்க இயலும் நண்பர்களே. அந்த குரு பகவான் பார்க்கும் பட்சத்தில் மிகப்பெரிய ஒரு பொற்காலம் ஏற்பட உங்களுக்கு காத்திருக்கிறது நண்பர்களே. உடல் ஆரோக்கியம், உடல் பிணிகள் உபாதைகள் உள்ளவர்களாம் இன்றைக்கி அந்த குரு பகவான் பார்ப்பதால் அந்த உபாதைகளை நீங்கி அந்த உடல் பிணிகள் மெடிசன்லாம் எடுக்கக்கூடாது, இதுவரை எடுத்திருந்தாலும் இனி வரை அது தவிர்க்கக்கூடிய ஒரு காலகட்டத்தையும் பார்க்க முடியும் நண்பர்களே. உங்களுக்கு கவனிப்பு தூக்கம் இல்லாமல் தூக்க பிரச்சனை இதுவரை இருந்திருக்கும். உங்களுக்கு இது அனைத்து இந்த குரு பகவான் பார்க்கும் பட்சத்தில் அந்த பிரச்சனை, இந்த தூக்கம் இல்லாதவர்களும் கண்டிப்பாக ஒரு நன்றாக தூங்கி உறங்கக்கூடிய ஒரு பாக்கியமும் கிட்டும் நண்பர்களே. இந்த குரு பகவான் உங்களுக்கு அனைத்து வகையிலும் செல்வம், புகழ், சந்தோஷம் அனைத்து கொடுப்பார். என்னதான் இருந்தாலும் சனி பகவான் இந்த இளரை நாட்டு பிடியில் உங்களுக்கு மிகப்பெரிய தாக்கத்தை கொடுத்திருந்தாலும் இந்த குரு பகவான் உச்சம் பெற்ற இந்த 2000 டிசம்பர் மாதம் வரைக்கும் கண்டிப்பாக அதனுடைய பிடியிலிருந்து நீங்கள் விலகுவதை பார்க்க முடியும். அந்த கடகத்தில் உச்சம் பெற்று 12 வருடத்துக்கு ஒரு முறை உச்சம் பெற்று அந்த மீன ராசி தன்னுடைய ஆட்சி வீட்டை அந்த வீட்டையும் பார்ப்பார், அந்த சனி பகவானையும் பார்ப்பார். 2 யோகம் அங்கே அமைந்துள்ளது. மற்றொரு வீடான அந்த லாபஸ்தானமும் அந்த சனி பகவானின் வீடு வருவதால் அந்த லாபாதிபதியும் பார்ப்பார், அந்த லாபஸ்தானத்தையும் பார்ப்பதால் அந்த சனி பகவான் உங்களுக்கும் யோகத்தை செய்வார். கண்டிப்பாக உங்களை அந்த தாக்கத்தை குறைத்து உங்களுக்கு அந்த யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தை கண்டிப்பாக அந்த சனி பகவான் நிகழ்த்து காட்டுவார் நண்பர்களே. அந்த 2026 ஜூன் 2க்கு பிறகு கண்டிப்பாக உங்களுக்கு அந்த டிசம்பர் மாதத்துக்குள்ளே அந்த சனி பகவான் தாக்கம் நீங்கள் இழந்ததெல்லாம் திரும்பி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஏற்பட்டே தீரும் நண்பர்களே. அதன் பிறகு இந்த சனி பகவான், அந்த குரு பகவான் அதன் பிறகு மறைவு ஸ்தானம் உங்களுக்கு 6ல் மறையும் போது திரும்பவும் இந்த சனி பகவான் பிடியில் நீங்கள் மாறக்கூடிய திரும்பியும் வந்து கிடைத்ததெல்லாம் திரும்பி உங்களால் விட்டு விலகக்கூடிய காலகட்டமும் அதுவும் நடக்கும். ஏன்னா காலத்தை ஏமாற்ற முடியாதுங்களே, நவ கிரகங்களையும் ஏமாற்ற முடியாது. நவகிரகங்களையும் யார் நீங்கள் என்ன செய்கிறீர்கள், நீங்கள்
காலையில் எழுந்து இரவில் தூங்கும் வரை உங்களுக்கு அந்த சனி பகவானின் அந்த நவகிரகங்களையும் ஆதிக்கமே உங்களுடைய வேலை செய்கிறது. உங்களோட உடலில், உள்ளத்தில் இருந்து, மனசில் இருந்து, தலையிலிருந்து, கால் விரல் அனைத்துமே அந்த நவகிரகங்களும் சார்ந்தது ஆகும் நண்பர்களே. ஆகையால் உங்களை நீங்கள் பார்க்கும் திறன் 2ஆம் இடம் பார்வை ஸ்தானம், 12ஆம் இடம் பார்வை ஸ்தானம், அனைத்து இடமும் அந்த நவகிரகங்களையும் சூழ்ந்துள்ளது. ஆகையால் அனைத்துமே அவர்கள் ஆதிக்கம் இல்லாமல் ஒரு மனிதன் பிறப்பே இல்லை. அவர் ஆதிக்கம் இல்லாத இந்த உலகில் ஒரு பிறவி பிறக்க முடியாது நண்பர்களே. ஆகையால் உங்களுடைய அனைத்தும் பிறப்பு முதல் இறப்பு வரை அது நவகிரகங்களை சார்ந்தது நண்பர்களே. ஆகையால் யாரையும் ஏமாற்றாதீர்கள். புண்ணியம் செய்யுங்கள். முடிந்தவரை அனைவருக்கும் நன்மை செய்யுங்கள். உங்களை அந்த நன்மையை தலை காக்கும் புண்ணியமே உங்களுக்கு ஒரு டைம் ஒரு காலகட்டத்துக்கு பிறகு கண்டிப்பாக ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடியதை நீங்கள் பார்க்க முடியும். ஆகையால் யாருக்கும் துரோகம் செய்ய வேணாம், யாருக்கும் பிரச்சனை செய்ய வேணாம். இந்த 2026 இந்த குரு பேச்சு, இந்த கடகராசி உச்சம் பெறும் பட்சத்தை கண்டிப்பாக அந்த மீனராசி ஒரு பொற்காலம் வளர்ச்சியும் நீண்ட காலம் உங்களுக்கு ஒரு இழந்ததெல்லாம் திரும்பி கிடைக்கக்கூடிய பாக்கியம் கிட்டும் நண்பர்களே. அதை கரெக்டாக நம் வீடியோவை பார்க்கும் ஒவ்வொருவரும் இந்த சனி பகவான், ஏழரை நாட்டு சனி பகவான் தசை காலத்தில் கண்டிப்பாக நிதானமாகவும் பொறுமையும் கடைபிடித்தால் நீங்கள் இந்த ஏழரை நாட்டு சனி பகவான் தசையை கடந்து விடலாம் நண்பர்களே. இந்த பாதிப்பிலிருந்து குறைவதை நீங்கள் கண்டிப்பாக பார்க்க முடியும் நண்பர்களே. இந்த ஏழரை நாட்டு சனி பகவானின் தசை முடிவும் காலகட்டத்தில் பொறுமையாக நிதானத்தை விரும்புவார் சனி பகவான். கடமையை பொறுமையை கடைபிடிப்பவர். ஆகையால் நீங்கள் எந்த ஒரு செய்தியும் தோல்வியே ஏற்பட்டாலும் கண்டிப்பாக நிதானமாக பொறுமையாக இருங்கள். கண்டிப்பாக அதிலிருந்து நீங்கள் விடுபடுவதை பார்க்க முடியும். உங்கள் குடும்பம் பிரிவதையும் நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்க்கும் ஒவ்வொருவரும் இந்த குடும்பத்தை பிரிவதையும் உங்களோட குடும்ப சண்டை சச்சரவு ஏற்பட்டிருந்தாலும் நம் வீடியோ பார்த்தா இந்த மீனராசி என்பவர்களை பொறுமை, நிதானம் அனைவருக்கும் கண்டிப்பாக ஏற்படும் பிரச்சனை உங்களுக்கு முன்கூட்டியே தெரிய வருவதால் நம் வீடியோ பார்த்தால் நீங்கள் அந்த நிதானம், பொறுமை, என்னதான் வீட்டில் பிரச்சனை நடந்தாலும் கொஞ்சம் அமைதியாக அதை விட்டு விலகி சென்று விடுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய உங்களுக்கு பிரச்சனையிலேருந்து கண்டிப்பாக நீங்கள் மீள முடியும் நண்பர்களே. அந்த உங்களுக்கு ஒரே ஒரு வழி என்றால் அந்த சனி பகவான் உங்களை தாக்காமல் இருக்க வேண்டும் என்றால் சனி பகவானின் விரும்பக்கூடிய பொறுமை, நிதானம், கடமை, பிறருக்கு உதவி செய்யுங்கள், பிறரை நேசியுங்கள், உங்களால் முடிந்த தானம் செய்யுங்கள். அதெல்லாம் சனி பகவானுக்கு பிடிக்கும். அந்த பிடியிலிருந்து நீங்கள் காக்கப்படும். அந்த பிடியிலிருந்து உங்கள் குடும்பத்தை பிரியாமல் இருப்பதை கண்டிப்பாக உங்களால் பார்க்க முடியும். இதை புரிந்து கொண்டாலே கண்டிப்பாக உங்கள் இந்த சனி பகவான் தாக்கத்திலிருந்து நீங்கள் கண்டிப்பாக அவர் செய்யும் பாதகத்திலிருந்து நீங்கள் உங்களால் பாதுகாக்க முடியும் நண்பர்களே. ஆகையால் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு கண்டிப்பாக எந்த ஒரு கவலையும் வேண்டாம். அந்த குரு பயிற்சி உங்களுக்கு பொற்காலமாக அமைய நம்மளுடைய வாழ்த்துக்கள் நண்பர்களே. கண்டிப்பாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நன்றாக இருக்கும். எந்த ஒரு மாற்றமில்லை. மீனராசி நண்பர்களே, கவலை வேண்டாம், சந்தோஷமாக கண்டிப்பாக உங்களுக்கு எதிர்பார்த்து நோக்கி காத்திருக்க அந்த இனிய புத்தாண்டு உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய காலகட்டம் உங்களை நெருங்கி கொண்டிருக்கிறது. கண்டிப்பாக அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். நன்றி நண்பர்களே, நன்றி. நம்ம வீடியோ பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. ஒவ்வொருவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். யாரோ ஒருவருக்கு அவரொரு வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு எடுத்துக்காட்டாகவும் அவருக்கு ஒரு வாழ்க்கையில் முன்னேற்றத்தையும் அவர் ஒரு புரிதலையும் கண்டிப்பாக நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்க நம்மளுடைய ஒவ்வொரு வீடியோவும் கண்டிப்பாக மற்றவர்கள் ஒவ்வொருவருக்கு வாழ்க்கைக்கு அதற்கேற்ப பலனையை நம்ம கொடுத்து கொண்டு வருகிறோம். கண்டிப்பாக பார்ப்பவர்களுக்கு கண்டிப்பாக மிஸ் பண்ண மாட்டாங்க. கண்டிப்பாக அதை புரிந்து கொள்ள அதற்கு ஏற்றாக நடந்தால் அந்த தாக்கத்திலிருந்து நீங்கள் விடுபடுவதை கண்டிப்பாக காண இயலும். அது நீங்களே பாதுகாக்க முடியும். உங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களையும் பாதுகாக்க முடியும் நண்பர்களே. ஆகையால் கண்டிப்பாக பார்த்து கொள்ளுங்கள், மற்றவர்கள் ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய ஆதரவை கொடுங்கள். நன்றி நண்பர்களே, நன்றி. அனைவருக்கும் நன்றி. நன்றி நண்பர்களே. உங்களை ஆதரவு கண்டிப்பாக கொடுங்க நண்பர்களே. உங்களை ஆதரவு இருந்தால் நம்ம வீடியோ ஸ்டெப் பை ஸ்டெப் மேலே கொண்டு போய் பிறருக்கு உதவும் ஒரு பாக்கியம் கிட்டும் நண்பர்கள். நன்றி நண்பர்களே, நன்றி.